வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல சுப காரியத்தை பார்த்துருப்பாங்க. ஆனால் அதை பார்த்துனோடனே இப்படி ஆயிருமோ, இந்த மாதிரி ஆகிட்டா என்ன செய்யறது, இந்த மாதிரி அவங்களுக்கு ஆச்சு அப்படின்னு தோணும். அதாவது நல்ல செய்திகளும் கூட அவர்களுக்கு அதனுடைய இழப்பு சார்ந்த செய்திகளை தூண்டிவிடும், அல்லது அந்த நினைவு வந்து மறுபடியும் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் நம்ம தரம் பிரிச்சுட்டு அதை அப்படி விடுறது கிடையாது. ஆனால் அந்த எந்த நிகழ்வுக்கு பின்னாடி அதீத அவர்களுக்கான பாதுகாப்பு இன்மை அப்படிங்கிற உணர்வு இருக்கும். அதாவது ஓவர் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் குழந்தை பருவத்தில் வந்து அவங்களுடைய வளர்ப்பு முறையில் பெற்றோர்களாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம், இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் சொல்லாமல் இருந்தால் சரியாயிருமா? இல்லவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கை சூழல்ங்கிறது ஒற்றை வார்த்தை கிடையாது. பல்வேறு சூழல்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அது வந்து எந்த ஒரு நிகழ்வையும் அதற்கு பின் நடக்கக்கூடிய மாற்றமான நிகழ்வை நினைவை தூண்டக்கூடியதாக இருக்கும். அப்போ இதை மாற்றுவது அவசியம். இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எதிர்மறைன்னு சொல்கிறது கிடையாது, அதே மாதிரி வந்து நேர்மறைன்னு சொல்கிறது கிடையாது, கற்பனை உலகத்தில் வாழ வச்சிடறாங்க. அப்போ என்னன்னா, அந்த கற்பனை உலகம் வந்து நிஜ உலகத்தோடு மேட்ச் ஆக முடியாத பொழுது அது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியது. ஆகவே எந்த நிகழ்வு உங்களுக்கு நல்ல நிகழ்வாக இருந்தாலும் அதோட எதிர்மறையான அல்லது அது இழப்பு சார்ந்த அல்லது அதனால் பாதிப்பு சார்ந்த நினைவு தூண்டுகிறதோ அதற்கான காரணம் என்பது ஒற்றை வரிகள் கிடையாது. அதற்கான பல்வேறு காரணங்களை கண்டறிந்து வாழ்வியல் பகுப்பாய்வு, சிந்தனை பகுப்பாய்வு தான் மாற்ற முடியும். எங்ககிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, சார் யாராவது ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வர்றாங்க, அல்ல வெளியில் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறேன், அல்லது ரயிலில் போகிறேன், ஏதாவது ஒன்று பேசிட்டா அந்த பேசுனது வந்து அவங்க பேசிட்டு சாதாரண பேசிட்டு போயிடறாங்க. ஆனால் அது எனக்குள்ளே வந்து தொடர் எண்ணமாக ஓடிட்டு இருக்குது. அது சார்ந்த காட்சிகளாகவே மனசில் பார்த்துட்டு இருக்கேன். அதுலேருந்து வெளிவர முடியல. அதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, இதனால் தொடர் தலைவலி, கழுத்து வலி ஏற்படுது, நெஞ்சில் ஒரு அழுத்தமாகவே இருக்குது. யார்கிட்ட வந்து மனம் விட்டு பேச கூட முடியல, குடும்பத்து நபர்கள் கூட என்னால் வந்து இயல்பாக இருக்க முடியல, இதற்கு என்ன செய்யணும்னு தெரியல, நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன் முடியல, அதுக்கப்புறம் தான் உங்களுடைய நிறுவனத்தை பற்றி கேள்விப்பட்டேன் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், ஒரு சிலருடைய வார்த்தைகள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம், அல்லது அவர்கள் பார்த்த செய்தியாக இருக்கலாம், தகவலாக இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய காதுக்கு போகும் பொழுது ஏற்கனவே நீங்கள் இளவயதில் பாதிக்கப்பட்டது அல்லது ஏற்கனவே அதனால் வந்து துன்புறுத்தப்பட்ட நினைவுகள் வந்து ஒன்றிணைந்து உண்மையான காட்சியை மறந்து உண்மையான அந்த நிகழ்வுகள் வந்து இவர்களுடைய வார்த்தையோடு தொடர்படுத்தி உங்களுக்குள்ள தொடர் எண்ண அழுத்தம், எண்ண சுழற்சியை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அப்போ இந்த எண்ண சுழற்சியை நீக்குவது என்பது நீங்கள் விட்டுருங்க, மறந்துடுங்கன்னு சொன்னால் முடியாது. அப்போ அதோடு தான் நாங்கள் பல்வேறு முறையில் வந்து உளவியல் வாழ்வியல் பகுப்பாய்வு செய்து தான் அந்த சிந்தனைக்கான மூல காரணத்தை கண்டறிந்து மாற்ற முடியும். இந்த மாற்றுதல் என்பது ஒற்றை சொல் கிடையாது. நீங்கள் எங்களோடு பயணிக்க வேண்டும். அதனால தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மைண்ட் பார்ட்னர்ஷிப், அதாவது வந்து மனது ரீதியாக உங்களோடு இணைந்து உங்களுடைய வாழ்க்கையோடு நாங்கள் இணைந்து அதை கண்டறிந்து மாற்றக்கூடிய உளவியல் யுக்தியை கண்டறிந்துள்ளோம். அதற்கான உளவியல் வாழ்வியல் பகுப்பாய்வு அவசியம்.